என்னட்ட இருக்காது, ஆனா ஏழைக்கு இறங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும். சென்றும்போது மனசு ரெண்டு விதமா போராடும். என்னட்டையே இல்லையே, இது கொடுத்தால் எனக்கு என்னுடைய தேவை சந்திக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லையே என்று மனசு போராடும் போது வசனம் சொல்லும், நீ கொடு, ஆனால் உன்னுடைய தேவையை ஒரு நாளும் தேவன் சந்திக்காமல் விட்டு விடுவதில்லை என்று ஆண்டவர் பேசும்போது, எப்படி நம்மோட ஆண்டவர் பேசுகிறாரோ இல்லாட்டி அந்த பேச்சு நமக்குள்ள உணர்த்துதோ அந்த உணர்வும் அடிப்படையில் நாம் செயல்படும் போது தேவன் நம்மை கைவிடுவது இல்லை. எப்படி எண்ணம் கொண்டு எப்படி தேவனை விசுவாசித்து நாங்கள் செய்கிறோமோ அப்படி தேவன் செய்கிறார். ஆமென். அப்படி தேவன் செய்கிறார். அப்ப நீ விசுவாசித்த படியே உனக்கு ஆக கடவுது. இந்த இடத்துல அவர் அந்நிய பாசங்களை பேசி இல்லாட்டி ஒரு உபவாசம் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை வல்லமை வெளிப்படுத்தி அதட்டி கிதட்டி நோகனமாக சொல்லு. நீ எப்படி விசுவாசித்த? நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னோட வேலைக்காரன் சுகமாகுவான்னு நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகட்டும். ஆமென். இப்ப அவன் விசுவாசிக்கிறான் யார் மேல? இயேசு இப்படி செயல்பட்டால் அப்படி நடக்கும். ஆமென். இப்படி பேசினால் அப்படி நடக்கும். அப்ப ஆண்டவர் நோய் குணமாக பேபோடு என்று சொல்லாம நீ என்ன விசுவாசிச்சியோ அப்படியே உனக்கு ஆக கிடையாது. ஆமென். நாம் என்ன விசுவாசித்து செயல்படுகிறோமோ, ஆமென், விசுவாசம் செயல வர வேண்டும், கிரியையில வர வேண்டும். ஆமென். யாக்கோபு அழகா சொல்வார், விசுவாசம் கிரியையில வர வேண்டும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். அப்ப கிரியையில நாம் சில வேளையில் விசுவாசத்துல செயல்பட வேண்டும். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை செயல காண்பிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், ஆமென், விசுவாசிக்கிறேன் என்று என்ன செய்ய வேண்டும்? செயல காண்பிக்க வேண்டும். ஆலயத்துக்கு வருகிறதும் என்ன? ஒரு விசுவாசம். நான் தேவனை தேடி போகிறோம், நாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு உட்பட்டு தேவனை ஆராதிக்க போகிறோம், அது விசுவாசம். ஆமென். ஒவ்வொரு எண்ணத்திலையும் தேவனை விசுவாசித்து நாங்கள் எதை செயல்படுகிறோமோ அதை தேவன் கனம் பண்ணுகிறார். ஆமென். இவ்வளவு தேவனுக்கு நாம் அர்ப்பணிச்சு தேவன் இதில் பிரியமா இருப்பான், நான் இதை கனம் பண்ண விரும்புகிறேன் என்று செய்யும் போது தேவன் அதை கனம் பண்ணுகிறார். ஆமென். விசுவாசித்து நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து அப்படியே உங்களுக்கு ஆக கடவுது. இப்போ நாங்கள் வசனத்தை திருப்புவோம். யோவான் 11 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். போதும். பாருங்க, உங்களுக்கு தெரியும் லாசரு மரித்து விட்டார், 4 நாள் ஆயிற்று. இப்ப கேள்விப்பட்டு ஆண்டவர் ஏற்கனவே கேள்விப்பட்டும் தாமதித்து வருகிறார். அது ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி அநேகர் தன்னை விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக அந்த செயலை என்ன செய்கிறார்? தாமதித்து வந்து செய்கிறார். இப்படி அவர் லாசருவை நோக்கி என்ன செய்கிறார்? நாட்கள் கடந்து வரும்போது மார்த்தாள்கிட்ட கேட்கிறார், ஆண்டவர், நீர் இங்கே இருந்தீர் ஆனால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அவளுக்கு இன்னொரு விசுவாசம் வேலை செய்கிறது. இப்ப முதல் ஆண்டவர் இருந்திருந்தால் இப்படி என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான், ஆனாலும் இப்பொழுது நீர் எதை கேட்பீரோ அதை தேவன் செய்வார் என்று ஒரு விசுவாசம் வைக்கிறார். அவளுக்கு என்ன விசுவாசம்? அவர் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது, அவளுடைய நம்பிக்கை. ஆனா இன்னும் ஒரு விசுவாசம் வேலை செய்கிறது. என்ன? இப்பொழுது நீர் கேட்கிறத தேவன் கொடுப்பார். ஆமென். சரி, தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இப்போ ஆண்டவர் ஒரு நம்பிக்கை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆமென். இப்ப மரித்து போய் இழந்த நிலையில, திக்கெட்ட நிலையில, சோகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். உன் சகோதரன் உயிர் தெழுவான். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே
அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆண்டவர் உயிர்த்தெழுவான் என்று அவர் சொன்ன நோக்கம் இப்பொழுதுதான் அது நடக்க போகுது என்று எண்ணத்தோட சொல்லுகிறார். ஆனால் அவளுடைய எண்ணம் எல்லாம் உயிர்த்தெழுதுகிற காலத்தில், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் காலத்தில், தேவன் உயிரோடு எழுப்புற காலத்தில், முதலாவது உயிர்த்தெழுதல்ல இவன் உயிர்த்தெழுவான் என்கிற நம்பிக்கையை வைக்கிறான். அவளுக்கு உயிர்த்தெழுதல் காரியங்களை குறித்து, வேதாம காரியங்களை குறித்து, ஆண்டவட்ட காரியங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறாள். ஆனாலும் இப்பொழுது அது நடக்கும் என்கிற விசுவாசம் இல்லை. ஆமென். எப்பொழுது நடக்கும் என்பது, இப்பொழுது நடக்கும் என்கிற விசுவாசம் அவளுக்கு இல்லை. அவள் என்ன சொல்கிறாள்? ஆண்டவருக்கே என்ன செய்கிறாள்? ஆலோசனை சொல்கிறாள். ஓம் ஆண்டவரே, அது உயிர்த்தெழுதல் நாளில் அது நடக்கும், அவன் எழும்பி வருவான் என்று சொல்லுகிறார். ஆமென். இப்ப சில வேளையில இந்த அவளுக்கு இந்த ஆண்டவரோட காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கா உயிர்த்தெழுதலை குறித்து, அதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாள்? அவள் பதிலை சொல்லிக்கொண்டே வருகிறாள். ஆமென். ஆனால் இப்பொழுது ஒரு காரியத்தை தேவன் செய்ய வல்லவர் என்கிற அந்த வெளிப்பாடு அவளுக்கு வரவில்லை. ஆமென். இயேசு எத்தனை அற்புதங்களை அநேகரோட வாழ்க்கையில செய்திருந்தாலும் இப்பொழுது இயேசு இந்த லாசரு உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று சொல்லி விசுவாசிக்கவில்லை. ஆமென். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக அற்புதங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். ஆனா நாம் என்ன நினைப்போம்? இப்போது ஒரு நாளைக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், அவர்களை போல என்று நாம் நினைப்போம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் செய்ய வல்லவர் என்று நாம் நினைப்பதில்லை. அதுதான் இந்த மார்த்தாளுடைய எண்ணத்தில் ஓடுவேன். என்ன அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார், ஆனால் அவளுடைய சொந்த சகோதரனுக்கு அற்புதம் செய்வார் என்று அவள் விசுவாசிக்கவில்லை. இல்லாட்டி அநேக அற்புதம் செய்த இயேசு இப்படி மரித்தவளை உயிரோடு எழுப்ப முடியுமா என்று அவளுக்கு விசுவாசம் வரவில்லை. நம்முடைய விசுவாசமும் கூட இப்படி தள்ளாடலாம். இயேசுவை வைத்துக்கொண்டே இப்படி தள்ளாடலாம். அவள் என்ன நினைச்சாள்? இயேசு கூட பக்கத்தில் அருகாமையில் இருந்தால் மாத்திரம்தான் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்கிற ஒரு அவநம்பிக்கை. இயேசு லாசருவை நேசிக்கிறார். ஆமென். இயேசு லாசருவை நேசிக்கிறார். அந்த லாசருவை நேசிக்கிறபடினால இவர்கள் இயேசுவை அவர் என்ன செய்திருக்கணும்? இந்த நூற்றுக்கு அதிபதி தூரத்தில் இருந்து என்ன செய்கிறார்? வசனத்தை வரவழைச்சே சுகத்தை தேவன் கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறார். இந்த விசுவாசம் இந்த சகோதரிக்கு என்ன செய்யவில்லை? வரவில்லை. வசனத்தை வாசிப்போம் தொடர்ந்து. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே இப்ப அவள் சிந்திக்கிறாள், வரப்போகிற உயிர்த்தெழுதல்ல தான் என்னுடைய சகோதரன் உயிரோடு எழுப்பப்படுவான் என்று விசுவாசிக்கிறான். ஆனா அந்த உயிர்த்தெழுதல் எங்க நிக்குதுன்னா அவளுக்கு முன்னால நிக்குது. ஆமென். அந்த ஜீவனை கொடுக்கிற அந்த ஜீவன் எங்க நிக்கிறது? மார்த்தாளுக்கு முன்னால நிக்கிறது. ஆமென். உயிர்த்தெழுந்து எல்லோரையும் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி எங்கே இருக்கிறார்? அவளுக்கு முன்னால நிக்கிறார். நானே உயிர்த்தெழுதல். ஆமென். என்னால் தான் உயிர்த்தெழுதலும் நானும் தான் உயிர்த்தெழுதல். ஆமென். மரிச்சாலும் பிழைக்கக்கூடிய வல்லமை என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு இருக்கு. அப்ப அவர் ஜீவனை கொடுக்க கூடிய வல்லமை முன்னால நின்றாலும் நாங்கள் தப்பான எண்ணம் கொண்டு இயேசுவை பார்க்கலாம். ஆமென். அப்ப அவர்தான் உயிர்த்தெழுதல் வல்லமை, அவர்தான் ஜீவன், அவர்தான் ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைகிறதுக்கு வந்தார். ஆமென். அப்ப நமக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கிறது. அவர் பரிபூர்ணம் அடைய என்ன செய்கிறார்? நம்மை அழைச்சிருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறார். அவருடைய ஜீவனாலே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களும் அவராலே நமக்கு கிடைக்கிறது. நமக்குள்ள இருக்கிறவராலே நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அப்ப அவள் அருகாமையில பக்கத்தில் நானே உயிர்த்தெழுதல். பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற அந்த தீர்ப்பை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென்.
அதே ஜீவனை கொடுக்கிற அந்த அதிகாரத்தையும் இயேசுவுக்கு தேவன் கொடுத்து இருக்கிறார். அது முன்னுக்கு நிற்கும் போது அவளால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். தாமதிக்காமல், ஆண்டவரே நீரே உயிர்த்தெழுதல் உம்மால் ஆகும் என்று விசுவாசிக்கவில்லை. ஆமென். நீரே ஜீவனை கொடுக்கிறவர் உம்மால் ஆகும் என்று விசுவாசிக்கவில்லை. ஆமென். ஆனால் ஆண்டவர் அதை செய்து காண்பிக்கிறதுக்காகத்தான் காலதாமதமாக வருகிறார். ஆமென். அவருடைய சகோதரியும் அதைத்தான் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என்னோட சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்கிற ஒரு அவிவிசுவாசம். இப்ப அவர் அங்கே இருந்திருந்தால் மரிக்க விட்டிருக்க மாட்டார். அப்ப அவர் தூரத்தில் இருந்தபடினால மரித்து போய்விட்டான் என்கிற ஒரு அவிவிசுவாசம். எங்கே இருந்தாலும் அவரை விசுவாசித்திருந்தால் லாசரு மரித்து போயிருக்க மாட்டான். ஆமென். அவர் எங்கே இருந்தாலும் அப்ப அதை விளங்குவதற்கு தான் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முன்பாக வந்து என்ன செய்கிறார்? நான் தான் உயிர்த்தெழுதல், என்னை விசுவாசித்தால் நீங்கள் உயிரோடு எழுப்பப்படுவீர்கள். ஆமென் என்கிறத மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் விளங்க பண்ணுங்க. ஆமென். நானே ஜீவனாக இருக்கிறேன், நான் ஜீவனை கொடுப்பேன். ஆமென். ஜீவன் எந்த பகுதியில் அவர்களுக்கு ஜீவன் தேவையோ, எந்த பகுதியில் அவர்களுக்கு வாழ்வு தேவையோ, எந்த பகுதியில் அவர்களுக்கு இந்த ஜீவன் தேவையோ நான் கொடுக்கிறவனா இருக்கிறேன். ஆமென். நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் நான் வந்திருக்கிறேன். ஆமென். ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் முழுமை பெறதுக்கு இயேசு வந்திருக்கிறாராம். ஆமென். அப்படின்னா எந்த பகுதியில் நமக்கு இயேசுடைய ஜீவன் தேவையோ, எந்த பகுதியில் இயேசுடைய வெளிச்சம் தேவையோ, எந்த பகுதியில் ஆண்டவருடைய தொடுகை தேவையோ, எந்த பகுதியா இருந்தாலும் அந்த பகுதியில் இயேசுவாலை தொட முடியும். நான் தான் ஜீவன் என்றார். ஆமென். அதோடு கூட உயிர்த்தெழுதல் என்கிறது பெரிய காரியம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறது, மரித்த ஆத்துமாக்களை அவரை மறுரூபமாக்குறது, இது ஒரு பெரிய காரியம். அதை இயேசு சொல்ற, நான் செய்வேன், நான் தான் அவர் என்ற. ஆமென். நான் தான் அவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில உயிர் ஓட எழுப்பப்பட வேண்டிய பகுதி, மரித்த பகுதியாக, பிரச்சனைக்குரிய பகுதியாக, எப்பொழுதும் நமக்கு இடரலான ஒரு பகுதியாக எந்த பகுதி இருக்குதோ அந்த பகுதியில் அவரால் ஒரு உயிரை கொடுக்க முடியும், ஒரு எழுப்புதலை கொடுக்க முடியும், ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், அதற்குள் ஒரு ஜீவனை கொடுக்க முடியும், ஒரு புதிதாக்கலை கொடுக்க முடியும். ஆமென். அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்காதபடியினால்தான் அந்த அற்புதத்தை செய்து காண்பிக்கிறார். ஆமென். ஒரு நாள்ல செய்திருந்தா ஏதோ ஆண்டவர் வந்தார், மரித்த சடலம் ஒளிம்பிட்டு என்று சொல்லி அவர்கள் நினைத்திருப்பார்கள். 4 நாளுக்கு பிற்பாடு, நாறிப்போன பிற்பாடும் தேவனால செய்ய முடியும் என்கிறத அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தாமதமாக வருகிறார். எல்லாம் என்னால கூடும், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். உங்களால முடியாதெல்லாம் தேவனால செய்ய முடியும் என்கிறத அவர் விளங்க பண்ணுகிறதுக்காக அநேகர் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே சில நேரங்களில், சில சம்பவங்களை, சில நிகழ்வுகளை அவர் செய்வார். ஆமென். அது நம்முடைய நலன் கருதியே செய்வார். அதற்காக அவர் நம்மை கைவிட்டு விட்டு போகிறது இல்லை. ஆமென். இயேசு லாசருக்காக கண்ணீர் விட்டார். ஆமென். கண்ணீர் விட்டார். ஆமென். அவ்வளவுத்துக்கு இயேசு லாசருவையும் அந்த சகோதரிகளை நேசித்தார். கண்ணீர் ஒரே ஒரு பகுதியா இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். அப்ப யூதர்கள் பார்த்து ஆச்சரியம், இவ்வளவாக அவனை நேசிக்கிறாரே. ஆமென். அப்ப இயேசு ஒரு குடும்பத்தை, 2-3 பிள்ளைகளை எப்படி அவர் நேசிக்கிறார்? அநேகர் இருந்தாலும் யூதர்களோட பார்வைக்கு இயேசு இந்த குடும்பத்தை எப்படி நேசித்திருக்கிறார். ஆமென். எல்லா குடும்பத்திட்டையும் எல்லாரையும் நேசித்தாலும் கூட இயேசு சில பேர் அதிகமா நேசிப்பார். ஆமென். அவருடைய நிலையை அறிந்து, ஆமென், அவர்களுக்கு அவருடைய ஆறுதல் தேவை. சில பேர் மனுஷர்கள் அப்படி நேசிக்கும் போது சில பேர் நேசிக்கிறார். ஏன்னா இவர்கள் அவர்களை மாத்திரம் தான் நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அரவணைப்பு தேவை, அந்த பாதுகாப்பு தேவை, அந்த பரிவு அவர்களுக்கு தேவை. ஆமென். அந்த ஆறுதல் அவர்களுக்கு தேவை.
ஆமென். அதனால தான் அவர்களை அவர் நேசிப்பார் அப்படி. ஆமென். அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு வலயம் தேவை. அப்ப அதனால மனுஷர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் சூழ்நிலை வரும்போதுதான் ஜனங்கள் பார்ப்பார்கள், இவ்வளவாக அவர்களை இவர் நேசித்திருக்கிறார். கண்ணீர் விட்டார் இயேசு. ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார்னா பரலோக தேவனே கண்ணீர் விடுகிறார். இயேசு என்னெல்லாம் செய்தாரோ அதை பரலோக தேவனே செய்கிறார். ஆமென். தேவாதி தேவன் கண்ணீர் விடுகிறார். இயேசு ஊடாக கண்ணீர் விடுகிறார். ஆமென். அப்படி நேசித்துட்டு அழுது போட்டு அவர் விட்டு விட்டு போகவில்லை. அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை, உயிர்த்தெழுதல் உள்ளவர் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். எப்படி நிரூபித்து காண்பிக்கிறார்? அவர் லாசருடைய பெயரை சொல்லி வெளியே வாண்டு சொல்லி வார்த்தை சொல்லி கூப்பிடுகிறார். ஆமென். அப்பொழுது மரித்த 4 நாளாக இருந்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சரீரம் கட்டுக்கோளோடு கூட முன்னாடி வந்து நிற்கிறது. ஆமென். சீலியால சுத்தப்பட்ட பிரகாரமே வந்து நிற்கிறது. அவ்வளவுத்துக்கு இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. ஆமென். லாசரசின் ஆத்மா ஆவி சில வேளையில அது இளைப்பாறுதலுக்குள்ளே போய் எங்கேயாவது இளைப்பாறிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவுடைய ஒரு வார்த்தை, லாசருவே நீ வெளியில வான்னு சொல்லி கல்லறையை பார்த்து பேசும்போது, எங்க போய் எந்த பல கிலோமீட்டருக்கு அங்கால ஆழத்திலேயோ தூரத்திலேயோ இருந்த அந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள உடனடியாக வந்து விடுகிறது. உடனடியாக வந்து விடுகிறது. ஒரு இமைப்பொழுது வந்து விடுகிறது. ஒரு வார்த்தை சொல்லும் போது வந்து முன்னால நின்று விடுகிறது. ஆமென். அப்ப ஆண்டவரால முடியும். ஆமென். ஆண்டவரால எல்லாம் கூடும். ஆமென். எப்படி நாம் விசுவாசிக்கிறோமோ அப்படித்தான். ஆனா இந்த இடத்துல ஆண்டவருடைய நேசம்தான் அந்த லாசருவை கொண்டு வந்தது. ஆமென். அந்த இடங்கள்ல 100க்கு அதிபதியுடைய விசுவாசம். ஆமென். பல இடங்கள்ல மனசு. ஆனால் இந்த பகுதிகளில் ஆண்டவருடைய அன்பு தான் தேடி போய் அவர்களுக்கு இந்த உதவி தேவை. ஆமென். அவர்களுக்கு என்னுடைய உதவி தேவை என்று தேவன் ஆற குறித்து தன் உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கிறாரோ அவர்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அவர்களை கைவிடவே மாட்டார். அவர்கள் மனுஷர்கள் புரிஞ்சு கொள்ளாத விதத்தில் அவர்களை தேடி ஆண்டவர் வருவார். ஆமென். அவர்களை குறித்து தேவனுக்கு ஒரு கரிசனை இருக்கிறது. ஆமென். அவர் வந்து என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்ல தெய்வமாக நமக்கு காட்சி அளிக்கிறார்.